நீ என்னடா பேசுற? இது இன்டர்நெட் உலகம், நீ ரொம்ப பின்னாடி இருக்க. நீங்க பாரு, நான் என்னுடைய பகல் நைட்டு எல்லாமே ரொம்ப என்ஜாய் பண்ணிட்டு இருக்கேன். ஆனா அது எப்படி? நான் எப்படிடா உனக்கு இதை எக்ஸ்பிளைன் பண்றது? ஒரு கணவன் மனைவிக்குள்ள நெருக்கம் தான் ரொம்ப முக்கியமான விஷயம். இன்டிமேசி அது இல்லப்பா. அது எப்படின்னா செக்ஸுவல் ஆசைய மத்தவங்களோட பகிர்ந்துக்கிறது. அத பத்தி எனக்கு சொல்ல. அப்படின்னா நாம கல்யாணம் பண்ணி வாழற வாழ்க்கைக்கு அது அசிங்கமா தெரியல? இது நல்லா இல்ல. இதுல நமக்கு என்ன சந்தோஷம் கிடைச்சிட போது? அசிங்கம் தான் படுவோம். நீ சொல்ற மாதிரி வாழ்க்கையை நடத்தினா மோசமா தான் போகும். இங்க பாரு ரீனா, நீ இன்னும் நிறைய விஷயங்களை படிக்க வேண்டியிருக்கு, புரியுதா? நீ டெய்லி செய்யற வேலைகளை மாத்தி வை. அதுக்கப்புறமா நான் சொல்ற மாதிரி நீ செஞ்சுதான் பாரு. இங்க பாரு, இத பார்த்து உனக்கு புரியுதான்னு சொல்லு. ஆமா மச்சா, இந்த ஒரு மெத்தட்னால தான் நானும் என் வைஃபும் ரொம்ப ரொமான்டிக்கா இருக்கோம். வாவ். ஓ காட், சீரியஸ்லி? இங்க பாரு மச்சா, என் வாழ்க்கையில ரொம்ப முக்கியமான சீக்ரெட்டா இதுதான். நான் அவளுக்காக என்ன வேணாலும் பண்ணுவேன். ஆனா இந்த விஷயம் நல்லதான்னு தெரியல. இங்க பாரு, நீ வீட்டுக்கு அவசரப்பட்டு போனாலாம் ஒன்றும் வேலைக்கு ஆகாது. த கிளாஸ் இஸ் நாட் கம்ப்ளீட் ஆன் அதர் சைட். அடுப்படியில இருந்து வெளியில வா, செக்ஸியான ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் போடு. அதுக்கப்புறம் பாரு, அதுல இருக்கிற வித்தியாசம் என்னன்னு புரியும். அப்போ உன்னோட ஹஸ்பண்ட் நீ விருப்பப்பட்ட மாதிரி செய்வான். புரியுதா? புரியுதா இல்லையா? என்ன? என்ஜாய் பண்ணு மச்சா, என்ஜாய். என்ஜாயா? ஆமா, இப்ப இருக்கிற ஆளுங்கெல்லாம் பிராட் மைண்டோட தான் இருக்காங்க. வித்தியாசமா இருக்கிற ஏதாவது ட்ரை பண்ணா அதுலயும் ஒரு சுகம் இருக்கும், தெரியும்ல? இது இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. பட் ரீனா, இதெல்லாம் ஒரு பர்சனல் சாய்ஸ்ரா. பர்சனல் சாய்ஸ். ஹாய். ஹலோ. ரொம்ப டயர்டா இருக்கீங்க போல. ஆமா, ரொம்ப டயர்டா இருக்கு. காஃபி எடுத்துட்டு வரவா? குடிக்கிறீங்களா? கொண்டு வா. வாவ், காஃபி ரொம்பவே நல்லா இருக்கு. அப்படியா? நான் போட்ட காஃபியை திடீர்னு புகழ்ந்து பேசுறீங்க. என்ன விஷயம்னு சொல்லுங்க. அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. நான் உனக்கு சில விஷயங்க காட்டுறேன். என்ன? வெயிட் வெயிட் வெயிட், காட்டுறேன். ரொம்ப நல்லா இருக்கும். என்ன சொல்றீங்க? லுக், இந்த கப்புள்ஸ் போட்டோஸ் அனுப்பியிருக்காங்க, பாத்தியா? ஏய், உனக்கு என்னாச்சு? கைய விடு. இல்ல, என்னாச்சு? இததான் ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்ல வந்தியா? நீ என்ன சின்ன பிள்ளைத்தனமா விளையாடிட்டு இருக்க? இத பார்த்துட்டு இதே மாதிரி நான் நடந்துக்கணும்னு நீ நினைக்கிறியா? அப்ப நீ என்னை எக்ஸ்சேஞ்ச் பண்ணிட்டு நீ யார் கூட வேணும்னாலும் சந்தோஷமா இருப்ப. முன்னாடி எல்லாம் என்னை எவனாவது ஒருத்தன் பார்த்தா அவனை அடிச்சு தூக்கி போட்டுருவ. அப்படிப்பட்ட ஆளு என்ன கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் எக்ஸ்சேஞ்ச் பண்ண நினைக்கிறியா? இல்ல உனக்கு அப்படி என்னதான் ஆச்சு? என்னன்னு சொல்லு. நீ எதுவும் தெரியாத மாதிரி பேசிட்டு இருக்காத. உலகம் மாறிக்கிட்டே இருக்கு. வாழ்க்கையை பத்தி உனக்கு ஒண்ணுமே தெரியல. ரீனா, நீ இன்னும் பழைய உலகத்திலே வாழ்ந்துட்டு இருக்க. இன்னும் ஒரு வாட்டி பார்த்தா உனக்கு புரியும். ஓகே, ஆனா இது ஒரே ஒரு தடவை மட்டும்தான், ஞாபகம் வச்சுக்கோ. ஓகே, நம்ம வேணா ஒரு தடவை பார்க்கலாம். இதனால பிரச்சனை எதுவும் வராது. அதெல்லாம் எந்த பிரச்சனையும் இல்ல. ஒரு தடவை ட்ரை பண்ணா போதும். இங்க பாரு, நான் உங்ககிட்ட ஒன்று சொல்றேன்.
இதில் எந்த பிரச்சனையும் இல்லை. நீ பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. ஓகே, நான் ஒரு தடவை அந்த போட்டோவை பார்க்குறேன். இதை பாரு, இந்த ஃபோட்டோஸ். நம்ம ஃபோட்டோ அவங்களுக்கு அனுப்பலாம். ஓகே.